திருவழிபாடு ஆண்டின் பொதுக்காலம் 13ஆம் வார ஞாயிறு காலை புகழ் மாலை. இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல் இப்போது எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அல்லேலூயா. அழைப்பு பல்லவியும் அழைப்பு திருப்பாடலும். வாருங்கள் ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள். வாருங்கள் ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அல்லேலூயா. நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அல்லேலூயா. இன்று நீங்கள் அவர் குரலை கேட்டால் உங்கள் இதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். வாருங்கள் ஆண்டவருக்கு புகழ் பாடுவோம். மீட்பளிக்கும் பாறையை ஏற்றி புகழ்வோம். நன்றி பாக்கள் இசைத்து அவர் திருமுன் செல்வோம். சங்கீதங்களுடனும் அவரை ஆர்ப்பரிப்போம். இன்று நீங்கள் அவர் குரலை கேட்டால் உங்கள் இதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். ஏனெனில் ஆண்டவர் மகத்துவம் மிக்க கடவுள். தேவர் அனைவருக்கும் பேரரசர். பூமியின் பாதாளம் அவர் கையில் உள்ளது, கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். இன்று நீங்கள் அவர் குரலை கேட்டால் உங்கள் இதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். வாருங்கள் அவரை தெண்டனிட்டு ஆராதிப்போம். நம்மை படைத்த ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாம் அவரது மக்கள். அவர் வழி நடத்தும் மந்தை நாம், அவரால் மேய்க்கப்படும் மக்கள் நாம். இன்று நீங்கள் அவர் குரலை கேட்டால் உங்கள் இதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். இன்று மட்டும் நீங்கள் அவர் குரலை கேட்டால் உங்கள் இதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். மெரிபாவிலும் பாலைவனத்தில் மாசாவின் தினத்தை போல் அங்கே உங்கள் முன்னோர்கள் என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் தங்கள் சித்தத்தை செய்ய என்னை கட்டாயப்படுத்தினர். 40 ஆண்டுகளாக இத்தலைமுறையால் நான் சலித்து போனேன். அப்பொழுது சொன்னேன், தவறிழைக்கும் இதயமுள்ள மக்கள் இவர், என் வழிகளை அறியாத மக்கள். ஆகவே என் இளைப்பாற்றியை அடைய மாட்டார் என ஆணையிட்டே. இன்று நீங்கள் அவர் குரலை கேட்டால் உங்கள் இதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போது எப்பொழுது என்றென்று இருப்பதாக. ஆமீன். பாசுரம். இறைவா, பாரினை படைத்தோய், இரவையும் பகலையும் ஆள்வோய். களைப்பை அகற்ற
காலங்களை கரிசனையோடு அமைத்தவரே, இரவு அகன்று பகல் விடிந்ததன் வரவை சேவல் கூவி உணர்த்தும் காவல் வேளையும் கடந்தது. எம் நாவால் நாமம் போற்ற விரைந்தோம். ஒளிர்ந்தது கதிரவன் உலகெங்கும், ஒளிந்தது வானில் இருள் எல்லாம். இருளை விரும்பும் தீயோரும் திருந்த பேரொளி பிறந்ததுவே. கடலில் எழும் புயலும் அடங்கிவிடும், கடல்வழி பயணிகள் திடம் பெறுவர். சேவல் கூவும் குரலினை கேட்டு பாறையாம் திருச்சபை கண்ணீர் உகுத்ததே. தத்தளித்தோம் எம்மை நோக்கும். அப்பனே, பார்வையால் எம்மை திருத்தும். கூரிய பார்வையால் எம் குற்றம் அகலும். நீர்நிறை கண்கள் கருணை பெறும். உணர்வின் உட்பொருளாய் நீர் இருப்பீர். மனத்தில் சோர்வை போக்கிடுவீர். எம் இதழ் பெயரை உச்சரிக்கும். எம் நாவு உம்மை புகழ்ந்து பாடும். நிறை அன்புடைய எம் அரசராம் கிறிஸ்துவுடனே தந்தைக்கும் ஆறுதல் அளிக்கும் ஆவிக்கும் பேரும் புகழும் என்றென்றும். ஆமேன். முதல் முன்மொழியும் திருப்பாடலும். என் கடவுளே, உமது வல்லமையை காண, என் கடவுளே, உமது வல்லமையை காண நான் அதிகாலையிலேயே விழித்து காத்திருக்கிறேன். அல்லேலூயா. நான் அதிகாலையிலேயே விழித்து காத்திருக்கிறேன். அல்லேலூயா. கடவுளே, நீரே என் இறைவன், உம்மையே நான் நாடுகின்றேன். நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. என் உடல் உமக்காக ஏங்குகின்றது. ஆற்றலையும் மாட்சியையும் காண விளைந்து தூயகம் வந்து உம்மை நோக்குகின்றேன். ஏனெனில் உமது பேரன்பு உயிரினும் மேலானது. என் இதழ்கள் உம்மை புகழ்கின்றன. என் வாழ்க்கை முழுவதும் இவ்வாறே உம்மை போற்றுவேன். கை கூப்பி உமது பெயரை ஏத்துவேன். அறுசுவை விருந்தில் நிறைவடைவது போல் என் உயிர் நிறைவடையும். மகிழ்ச்சி மிகு இதழ்களால் என் வாய் உம்மை போற்றும். நான் படுத்திருக்கையில் உம்மை நினைப்பேன். வெளிப்புகளில் உம்மை பற்றியே ஆழ்ந்து சிந்திப்பேன். ஏனெனில் எனக்கு நீர் துணையாய் இருக்கின்றீர். இறக்கைகளின் நிழலில் நான் மகிழ்ந்து பாடுகின்றேன். உம்மை நான் உறுதியாய் பற்றிக் கொண்டேன். உமது வலக்கை என்னை இறுக பிடித்துள்ளது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போது எப்பொழுது என்றென்று இருப்பதாக. ஆமீன். என் கடவுளே, உமது வல்லமையை காண, என் கடவுளே, உமது வல்லமையை காண நான் அதிகாலையிலேயே விழித்து காத்திருக்கிறேன். அல்லேலூயா. நான் அதிகாலையிலேயே விழித்து காத்திருக்கிறேன். அல்லேலூயா. இரண்டாம் முன்மொழியும் சிறு பாடலும். மூவரும் தீச்சூளையில் கடவுள் வாழ்த்த பெறுவாராக என்று போற்றி புகழ்ந்தனர். அல்லேலூயா. கடவுள் வாழ்த்த பெறுவாராக என்று போற்றி புகழ்ந்தனர். அல்லேலூயா. ஆண்டவரின் அனைத்து செயல்களை நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். வானங்களே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். ஆண்டவரின் தூதர்களை ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். வானத்திற்கு மேல் உள்ள நீர்த்திரளை ஆண்டவரை வாழ்த்து. என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். ஆண்டவரின் ஆற்றல்களை நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். கதிரவனை, நிலவே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். விண்மீன்களை ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். மழையே, பனியே, நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். காற்று வகைகளை நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். நெருப்பே, வெப்பமே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். நடுக்கும் குளிரே, கடும் வெயிலே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். பனித்திவளைகளை, பனிமலையே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். பனிக்கட்டியே, குளிமையே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். உறைபனியே, மூடு பனியே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். இரவே, பகலே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஒளியே, இருளே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். மின்னல்களை, முகில்களை, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள்.
மண்ணுலக ஆண்டவரை வாழ்த்துவதாக. மலைகளை குன்றுகளை ஆண்டவரை வாழ்த்துங்கள். நிலத்தில் தளிர்ப்பவையே நீங்களெல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். கடல்களை ஆறுகளை ஆண்டவரை வாழ்த்துங்கள். நீரூற்றுகளை ஆண்டவரை வாழ்த்துங்கள். திமிங்கலங்களை நீர்வாழ் உயிரினங்களை நீங்களெல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். வானத்து பறவைகளை நீங்களெல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். காட்டு விலங்குகளை கால்நடைகளை நீங்களெல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். மண்ணுலக மாந்தர்களை ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். இஸ்ரேல் மக்களை ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஆண்டவரின் குருக்களை ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஆண்டவரின் ஊழியரே ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். நீதிமான்களை நீங்கள் அனைவரும் ஆண்டவரை வாழ்த்துங்கள். தூய்மையும் மனத்தாழ்ச்சியும் உள்ளோரை ஆண்டவரை வாழ்த்துங்கள். அனனியா அசரியா மிசாவேல் ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரை புகழுங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். உயர் வானகத்தில் நீர் வாழ்த்த பெறுவீராக. என்றென்றும் நீர் பாடல் பெறவும் மாட்சி அடையவும் தகுதியுள்ளவர். மூவரும் தீச்சூளையில் கடவுள் வாழ்த்த பெறுவாராக என்று போற்றி புகழ்ந்தனர். அல்லேலுயா. கடவுள் வாழ்த்த பெறுவாராக என்று போற்றி புகழ்ந்தனர். அல்லேலுயா. மூன்றாம் முன்மொழியும் திருப்பாடலும். சீயோனின் மக்கள் தம் அரசரை முன்னிட்டு களி கூறுவார்களாக. அல்லேலுயா. சீயோனின் மக்கள் தம் அரசரை முன்னிட்டு களி கூறுவார்களாக. அல்லேலுயா. புதியதோர் பாடலை ஆண்டவருக்கு பாடுங்கள். அவருடைய அன்பர் சபையில் அவரை புகழ்ந்து பாடுங்கள். தம்மை படைத்தவரை குறித்து இஸ்ரேலர் மகிழ்வராக. தம் அரசரை முன்னிட்டு சியோனின் மக்கள் களி கூறுவார்களாக. நடனம் செய்து அவரது பெயரை போற்றுவார்களாக. மத்தளம் கொட்டி யாழ் இசைத்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். தாழ்நிலையிலுள்ள அவர்களுக்கு மீட்பளித்து மேன்மைப்படுத்துவார். அவருடைய அன்பர் மேன்மையடைந்து களி கூறுவராக. மெத்தைகளில் சாய்ந்து மகிழ்ந்து கொண்டாடுவாராக. அவர்களின் வாயில் இறைப்புகழ் இருக்கட்டும். அவர்களின் கையில் இருபுறமும் கூர்மையான வாள் இருக்கட்டும். அவர்கள் வேற்றினத்தாரிடம் பழி தீர்த்து கொள்வார்கள். மக்களினங்களுக்கு தண்டனை தீர்ப்பிடுவார்கள். வேற்றின மன்னர்களை விலங்கிட்டு சிறை செய்வார்கள். உயர்குடி மக்களை இரும்பு விலங்குகளால் கட்டுவார்கள். முன்குறித்து வைத்த தீர்ப்பை அவர்களிடம் நிறைவேற்றுவார்கள். இத்தகைய மேன்மை ஆண்டவர் தம் அன்பர் அனைவருக்கும் உரித்தானது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போது எப்பொழுது என்றென்று இருப்பதாக. ஆமென். சீயோனின் மக்கள் தம் அரசரை முன்னிட்டு களி கூறுவார்களாக. அல்லேலுயா. சீயோனின் மக்கள் தம் அரசரை முன்னிட்டு களி கூறுவார்களாக. அல்லேலுயா. அருள்வாக்கு. திரு வெளிப்பாடு நூலிலிருந்து வாசகம். அவர்கள் அரியணையில் வீட்டிருக்கும் எங்கள் கடவுளிடமிருந்தும் ஆட்டுக்குட்டியிடமிருந்துமே மீட்பு வருகிறது என்று உரத்த குரலில் பாடினார்கள். புகழ்ச்சியும் பெருமையும் ஞானமும் நன்றியும் மாண்பும் வல்லமையும் வலிமையும் எங்கள் கடவுளுக்கே என்றென்றும் உரியன. ஆமீன் என்று பாடினார்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. சிறு மறுமொழி. கிறிஸ்துவே உயிருள்ள கடவுளின் மகனே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். கிறிஸ்துவே உயிருள்ள கடவுளின் மகனே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நீர் தந்தையின் வலப்பக்கம் வீட்டிருக்கின்றே. கிறிஸ்துவே உயிருள்ள கடவுளின் மகனே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. கிறிஸ்துவே உயிருள்ள கடவுளின் மகனே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். முதல் வாசகம். சவுல் மற்றும் ஏந்தோரின் குறி சொல்பவள். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். சாமுவேல் இறந்தார். இஸ்ரேலர் அனைவரும் அவருக்காக துக்கம் கொண்டாடிய பின் அவரது நகரான ராமாவில் அவரை அடக்கம் செய்தனர். சவுல் சூனியக்காரரையும் குறி சொல்பவர்களையும் நாட்டிலிருந்து துரத்தியிருந்தார். பெலிஸ்தியர்
ஒன்று திரண்டு வந்து சூனேமில் பாளையம் இறங்கினர். சவுல் இஸ்ரேல் அனைவரையும் ஒன்று திரட்ட அவர்கள் கில்போவாவில் பாளையம் இறங்கினர். பெலிஸ்தியரின் படையை கண்டபோது சவுல் அச்சம் கொண்டார். அவருடைய உள்ளம் பெரிதும் திகிலுற்றது. சவுல் ஆண்டவரிடம் ஆலோசனை கேட்க ஆண்டவர் கனவு மூலமோ ஊரிம் மூலமோ அவருக்கு பதிலளிக்கவில்லை. பின்பு சவுல் தம் பணியாளரிடம், குறி சொல்லும் ஒரு பெண்ணை தேடி என்னிடம் அழைத்து வாருங்கள், நான் அவளிடம் ஆலோசனை கேட்க வேண்டும் என்றார். அதற்கு அவர் தம் பணியாளர்கள் அவரை நோக்கி, இதோ ஏன்தோரில் குறி சொல்பவள் ஒருத்தி இருக்கிறாள் என்றனர். சவுல் மாறு வேடமிட்டு வேற்றுடை அணிந்து கொண்டார். அவருடன் 2 ஆட்களும் இரவில் புறப்பட்டு அப்பெண்ணிடம் சென்றனர். அவர் அவளை நோக்கி, ஏதாவதொரு ஆவியின் துணை கொண்டு நீ குறி கேட்டு சொல், நான் பெயரிட்டு சொல்பவனை எனக்காக எழுப்பு என்றார். அப்பெண் அவரை நோக்கி, சவுல் சூனியக்காரர்களையும் குறி சொல்பவர்களையும் நாட்டிலிருந்து துரத்திவிட்ட செய்தியை நீர் அறிவீர். என்னை கொல்லத்தானே இப்பொழுது என் உயிருக்கு கண்ணி வைக்கிறீர் என்றாள். அதற்கு சவுல், வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, இது குறித்து எத்தண்டனையும் உனக்கு வராது என்று ஆண்டவர் மேல் ஆணையிட்டு கூறினார். பின்பு அப்பெண், நான் உமக்காக யாரை எழுப்ப வேண்டும் என்று கேட்க அவர், சாமுவேலை எழுப்பு என்று பதிலளித்தார். அப்பெண்ணின் பார்வையில் சாமுவேல் பட்டவுடன் அவள் உரத்த குரலில் கதறி, நீர்தாமே சவுல், ஏன் என்னை ஏமாற்றினீர் என்று சவுலை நோக்கி கூறினாள். அதற்கு அரசர் அவளை நோக்கி, அஞ்சாதே, நீ பார்ப்பது என்ன என்று கேட்க அதற்கு அவள் சவுலிடம், நிலத்திலிருந்து தெய்வ உருவம் ஒன்று வெளியே வருவதை காண்கிறேன் என்றாள். அவர் அவளிடம், அதன் தோற்றம் என்ன என்று கேட்க அதற்கு அவள், முதியவர் ஒருவர் எழுந்து வருகிறார், அவர் ஒரு போர்வை அணிந்திருக்கிறார் என்றாள். அவர் சாமுவேல்தான் என்று சவுல் அறிந்து முகம் குப்புற தரையில் வீழ்ந்து வணங்கினார். அப்பொழுது சாமுவேல் சவுலை நோக்கி, என்னை எழுப்பி நீ ஏன் தொந்தரவு செய்கிறாய் என்று கேட்க அதற்கு சவுல், நான் பெரும் இக்கட்டில் இருக்கிறேன், ஏனெனில் பெலிஸ்தியர் எனக்கு எதிராக போர் தொடுத்து வந்துள்ளனர். கடவுள் என்னை விட்டு அகன்று சென்று விட்டார். இறைவாக்கினர் மூலமாகவோ அவர் எனக்கு பதில் சொல்வதில்லை. ஆதலால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு அறிவிக்கும்படி உம்மை அழைத்தேன் என்றார். அதற்கு சாமுவேல், ஆண்டவர் உன்னை விட்டு விலகி உன் பகைவராய் மாறிய பின் என்னிடம் ஏன் ஆலோசனை கேட்கிறாய்? ஆண்டவர் என் மூலம் உரைத்தது போல் உனக்கு செய்தார். அரசை உன் கையினின்று பறித்து உனக்கு அடுத்திருப்பவனாகிய தாவீதிடம் கொடுப்பார். நீ ஆண்டவரின் வார்த்தையை கேளாமலும் அமலேக்கின் மேல் அவருக்கு இருந்த வெஞ்சினத்திற்கு ஏற்ப நீ நடந்து கொள்ளாமலும் இருந்ததால் ஆண்டவர் இன்று இதை செய்துள்ளார். மேலும் ஆண்டவர் உன்னையும் உன்னோடு இருக்கும் இஸ்ரேல் மக்களையும் பெலிஸ்தியரிடம் ஒப்புவிப்பார். நாளை நீயும் உன் புதல்வர்களும் என்னுடன் இருப்பீர்கள். ஆண்டவர் இஸ்ரேல் படையையும் பெலிஸ்தியர் கையில் ஒப்புவிப்பார். சாமுவேலின் வார்த்தைகளினால் அச்சமுற்ற சவுல் உடனே தரையில் நெடுங்கிடையாய் விழுந்தார். மேலும் அவர் இரவு பகலாய் ஒன்றும் உண்ணாது இருந்தமையால் வலிமையற்றிருந்தார். அப்பெண் சவுலிடம் நெருங்கி வந்து அவர் மிகவும் கலக்கமுற்றிருப்பதைக் கண்டு அவரை நோக்கி, இதோ உம் அடியாள் உம் சொல்லை கேட்டு என் உயிரை பொருட்படுத்தாது நீர் சொன்ன உம் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தேன். ஆதலால் இப்பொழுது நீரும் உம் அடியாளின் வார்த்தையை கேளும். நான் உமக்கு முன் கொஞ்சம் அப்பம் வைக்கிறேன். வழி பயணத்திற்கான வலிமையை நீர் பெறுவதற்கு அதை நீர் உண்ணும் என்றாள். அதற்கு அவர், நான் உண்ண மாட்டேன் என்று மறுத்தார். ஆனால் அப்பெண்ணுடன் சேர்ந்து அவருடைய பணியாளர்கள் வற்புறுத்தவே அவர் அவர்களது சொல்லுக்கு இசைந்தார். ஆனால் அவர் தரையிலிருந்து எழுந்து படுக்கையின் மேல் உட்கார்ந்தார். அப்பெண் தன் வீட்டில் ஒரு கொழுத்த கன்றுக்குட்டி வைத்திருந்தால் அதை விரைவில் அடித்து மாவை எடுத்து பிசைந்து புளிப்பற்ற அப்பங்கள் சுட்டாள். அவள் அவற்றை சவுலுக்கும் அவர் தம் பணியாளர்களுக்கும் முன்னே வைத்தால் அவர்களும் உண்டனர். பின்னர் அவர்கள் எழுந்து அன்றிரவே புறப்பட்டு சென்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
இரண்டாம் வாசகம். உலகம் முழுவதற்கும் கிறிஸ்துவை நாங்கள் அறிவிக்கின்றோம். திருத்தந்தை ஆறாம் சின்னப்பர் ஆற்றிய பிரசங்கம். நற்செய்தியை போதிக்காதிருப்பது என்னையே அழிப்பதாகும். ஏனெனில் கிறிஸ்து தாமே என்னை அவரது அப்போஸ்தலராகவும் சாட்சியாகவும் அனுப்பினார். வழங்கப்பட்ட பணி எத்துணை கடினமாயுள்ளதோ, எத்துணை தொலைவிலுள்ளதோ, அத்துணை அதிகமாய் இறைவனின் அன்பு என்னை ஊக்குவிக்கின்றது. இயேசுவே கிறிஸ்து, உயிருள்ள இறைவனின் மகன் என்று அறிவிக்க நான் கட்டுப்பட்டவன். ஏனெனில் நாம் காண முடியாத இறைவனை அவராலேயே அறிகின்றோம். அவரே படைப்பிற்கெல்லாம் முதற்பேறு. அனைத்தும் அவரில் தங்கள் வாழ்வை காண்கின்றன. மனிதனின் போதகரும் மீட்பருமான அவர் நமக்காக பிறந்து, நமக்காக இறந்து, நமக்காக இறந்தோரினின்று உயிர்த்தெழுந்தார். கிறிஸ்துவில் அனைத்தும் வரலாறு முழுமையும் ஒருமிக்கின்றன. சோகம் மற்றும் நம்பிக்கையின் மனிதரான அவர் நம்மை அறிந்து நம்மை அன்பு செய்கின்றார். நம் வாழ்க்கை முழுவதும் நமது நண்பனாய் அவர் நம்மோடு தங்குகின்றார். நமது நீதிபதியாய் இருக்க காலத்தின் இறுதியில் அவர் வருவார். ஆனால் நம் வாழ்க்கையின் முழு நிறைவாகவும் நித்தியத்திற்கும் நமது பெரிய மகிழ்ச்சியாகவும் அவர் விளங்குவார் என்பதையும் நாம் அறிவோம். கிறிஸ்துவை குறித்து நான் பேசுவதை நிறுத்த இயலாது. ஏனெனில் அவரே நம் உண்மை, நம் ஒளி. அவரே வழியும் உண்மையும் உயிரும். நம் பசியை போக்கி நம் தாகத்தை தணிக்கும் அப்பம் அவரே. உயிருள்ள தண்ணீரின் ஊற்று அவரே. அவரே நம் ஆயன், நம் தலைவர், நம் குறிக்கோள், நம் தேற்றுபவர், நம் சகோதரர். அவர் நம்மை போன்றவர், ஆனால் இன்னும் சிறிது சிறந்த விதத்தில் எளிமையும் ஏழ்மையும் தாழ்ச்சியும் உள்ள மனிதர். இருப்பினும் வேலையின் சுமையாயிருந்தாலும் அதனை விட இன்னும் அதிகமாய் பொறுமையுள்ளவர். நம் சார்பாக அவர் பேசினார், அற்புதங்கள் செய்தார், ஒரு புதிய அரசை நிறுவினார். இதில் ஏழைகள் மகிழ்ச்சியாய் உள்ளனர். பொதுவான ஒரு வாழ்க்கைக்கு அடித்தளம் சமாதானமே. அங்கே தூய உள்ளத்தோரும் துயருறுவோரும் எழுப்பப்பட்டு தேற்றப்படுவர். பசியாயுள்ளோர் நீதியை காண்பர். பாவிகள் மன்னிக்கப்படுவர். தாங்கள் சகோதரரென்று அனைவரும் கண்டுகொள்வர். நான் உங்களுக்கு சமர்ப்பிக்கும் சாயல் இயேசு கிறிஸ்துவின் சாயலே. கிறிஸ்துவர்களாக நீங்கள் அவரது பெயரில் பங்கு கொள்கின்றீர்கள். ஏற்கனவே உங்களில் அநேகரை அவருக்கு சொந்தமாக அவர் உருவாக்கியுள்ளார். ஆகவே மீண்டும் ஒரு முறை கிறிஸ்தவர்களான உங்களுக்கு அவரது பெயரை அறிவித்து எல்லா மனிதருக்கும் நான் அறிவிப்பதாவது: இயேசு கிறிஸ்துவே தொடக்கமும் முடிவும், ஆல்பாவும் ஒமேகாவும். புதிய அகிலத்தின் ஆண்டவர் அவரே. மனித வரலாற்றிற்கும் அதில் பங்கு பெறும் பகுதிக்கும் மறைக்கப்பட்ட சிறந்த திறவுகோல் அவரே. அவரே மத்தியஸ்தர். வானகத்திற்கும் பூமிக்கும் இடையே நீங்கள் விரும்பும் பாலம். அனைத்திற்கும் மேலாக அவரே மனுமகன். இறைமகனாகவும் நித்தியராகவும் முடிவில்லாதவராகவும் இருப்பதால் மனிதனைக் காட்டிலும் மிக சிறந்தவர். எப்பெண்ணைக் காட்டிலும் அதிக பேறு பெற்றவளும் பூமியில் அவரது அன்னையுமான மரியாளுடைய மகன் அவரே. மறையுடலின் ஆன்மீக ஐக்கியத்தில் அவள் நமக்கும் அன்னையாகின்றாள். நினைவில் கொள்ளுங்கள், நாளும் பொழுதும் இயேசு கிறிஸ்துவையே நான் போதிக்கின்றேன். எக்காலத்திலும் பூமியின் கடைக்கோடியிலும் அவரது பெயர் எதிரொலிக்க, மீண்டும் எதிரொலிக்க நான் காண்பேனாக. திருத்தந்தை ஆறாம் சின்னப்பர் ஆற்றிய பிரசங்கம். இன்றைய நற்செய்தி வாசகம். புனித மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு படகேறி கடலை கடந்து மீண்டும் மறு கரையை அடைந்ததும் பெருந்திரளான மக்கள் அவரிடம் வந்து கூடினர். அவர் கடற்கரையில் இருந்தார். தொழுகை கூட தலைவர்களுள் ஒருவரான யாயீர் என்பவர் வந்து அவரை கண்டு அவரது காலில் விழுந்து, என் மகள் சாகும் தருவாயில் இருக்கிறாள். நீர் வந்து அவள் மீது உம் கைகளை வையும். அப்போது அவள் நலம் பெற்று
பிழைத்துக் கொள்வாள் என்று அவரை வருந்தி வேண்டினார். இயேசுவும் அவருடன் சென்றார். பெருந்திரளான மக்கள் அவரை நெருக்கிக் கொண்டே பின்தொடர்ந்தனர். அப்போது 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய பெண் ஒருவர் அங்கு இருந்தார். அவர் மருத்துவர் பலரிடம் தமக்கு உள்ளதெல்லாம் செலவழித்தும் ஒரு பயனும் அடையாமல் மிகவும் துன்பப்பட்டவர். அவர் நிலைமை வர வர மிகவும் கேடுற்றது. அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு மக்கள் கூட்டத்துக்கிடையில் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையை தொட்டார். ஏனெனில் நான் அவருடைய ஆடையை தொட்டாலே நலம் பெறுவேன் என்று அப்பெண் எண்ணிக்கொண்டார். தொட்டவுடனே அவருடைய இரத்தப்போக்கு நின்று போயிற்று. அவரும் தம் நோய் நீங்கி நலம் பெற்றதை தம் உடலில் உணர்ந்தார். உடனே இயேசு தம்மிடமிருந்து வல்லமை வெளியேறியதை தம்முள் உணர்ந்து மக்கள் கூட்டத்தை திரும்பி பார்த்து, என் மேலுடையை தொட்டவர் யார் என்று கேட்டார். அதற்கு அவருடைய சீடர்கள் அவரிடம், இம்மக்கள் கூட்டம் உம்மை சூழ்ந்து நெருக்குவதைக் கண்டும் என்னை தொட்டவர் யார் என்கிறீரே என்றார்கள். ஆனால் அவர் தம் மேலுடையை தொட்டவரை காணும்படி சுற்றிலும் திரும்பி பார்த்து கொண்டிருந்தார். அப்போது அப்பெண் தமக்கு நேர்ந்ததை அறிந்தவராய் அஞ்சி நடுங்கிக் கொண்டு அவர் முன் வந்து விழுந்து நிகழ்ந்தது அனைத்தையும் அவரிடம் சொன்னார். இயேசு அவரிடம், மகளே, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று. அமைதியுடன் போ, நீ நோய் நீங்கி நலமாயிரு என்றார். அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது தொழுகை கூட தலைவருடைய வீட்டிலிருந்து ஆட்கள் வந்து அவரிடம், உம்முடைய மகள் இறந்துவிட்டாள், போதகரை ஏன் இன்னும் தொந்தரவு செய்கிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்னது இயேசுவின் காதில் விழுந்ததும் அவர் தொழுகை கூட தலைவரிடம், அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதீர் என்று கூறினார். அவர் பேதுரு, யாக்கோபு, யாக்கோபின் சகோதரரான யோவான் ஆகியோரை தவிர வேறு ஒருவரையும் தம்முடன் வரவிடவில்லை. அவர்கள் தொழுகை கூட தலைவரின் வீட்டிற்கு சென்றார்கள். அங்கே அமளியையும் மக்கள் அழுது ஓலமிட்டு புலம்புவதையும் இயேசு கண்டார். அவர் உள்ளே சென்று, ஏன் இந்த அமளி, ஏன் இந்த அழுகை, சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்றார். அவர்கள் அவரை பார்த்து நகைத்தார்கள். ஆனால் அவர் அனைவரையும் வெளியேற்றிய பின் சிறுமியின் தந்தையையும் தாயையும் தம்முடன் இருந்தவர்களையும் கூட்டிக் கொண்டு அச்சிறுமி இருந்த இடத்திற்கு சென்றார். சிறுமியின் கையை பிடித்து அவளிடம், தலித்தா கூம் என்றார். அதற்கு, சிறுமி, உனக்கு சொல்லுகிறேன், எழுந்திடு என்பது பொருள். உடனே அச்சிறுமி எழுந்து நடந்தாள். அவள் 12 வயது ஆனவள். மக்கள் பெரிதும் மலைத்து போய் மெய் மறந்து நின்றார்கள். இதை யாருக்கும் தெரிவிக்க கூடாது என்று அவர் அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். அவளுக்கு உணவு கொடுக்கவும் சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். செக்கரியாவின் பாடல் முன்மொழியுடன். இயேசு அவரை திரும்பி பார்த்து, மகளே, துணிவோடிரு, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்றார். அல்லேலூயா. மகளே, துணிவோடு இரு, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்றார். அல்லேலூயா. போற்றப்படுவாராக ஆண்டவர், இஸ்ராயேலின் கடவுள். ஏனெனில் அவர் வருகை தந்து தம் மக்களை மீட்டார், எழுப்பினார் மீட்பின் வல்லமையை. தமது ஊழியனான தாவீதின் குலத்திலே முற்காலத்தில் இருந்தே கொடுத்த வாக்குறுதியின் படியே
தமது புனித இறைவாக்கினர்களின் வாய் வழியாக நம் எதிரிகளிடமிருந்து நம்மை மீட்பாரென நம்மை வெறுக்கும் அனைவரது கரங்களினின்றும் இவ்வாறு நம் முன்னோருடன் அவர் கொண்ட இரக்கத்தை நிறைவேற்றி அவர் புனித உடன்படிக்கையையும் நம் தந்தையாம் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குறுதியையும் நினைவு கூர்ந்து பயத்தினின்று நம்மை மீட்பாரென நம் எதிரிகளின் கரங்களினின்று நம்மை காப்பாற்றுவாரென புனிதத்திலும் நீதியிலும் எந்நாளும் அவர் முன் பணிபுரிய போற்றப்படுவாராக ஆண்டவர் இஸ்ராயேலின் கடவுள். ஏனெனில் அவர் வருகை தந்து தம் மக்களை மீட்டார், எழுப்பினார் மீட்பின் வல்லமையை தமது ஊழியனான தாவீதின் கூலத்திலே. நீயோ பாலனே உன்னதரின் வாக்குரைப்பவன் எனப்படுவாய், ஏனெனில் நீ ஆண்டவருக்கு முன் செல்வாய். அவரது வழியை தயாரிக்க அவரது மக்களுக்கு மீட்பையும் பாவ மன்னிப்பையும் அறிவிக்க நம் கடவுளின் இளகிய இரக்கத்தின் பொருட்டு வானினின்று ஒரு இளஞாயிறு நம் பால் வருகை தரும். இருளிலும் மரண நிழலிலும் இருப்போருக்கு ஒளி காட்ட அமைதி பாதையில் நம் காலடிகளை செலுத்த போற்றப்படுவாராக ஆண்டவர் இஸ்ராயேலின் கடவுள். ஏனெனில் அவர் வருகை தந்து தம் மக்களை மீட்டார், எழுப்பினார் மீட்பின் வல்லமையை தமது ஊழியனான தாவீதின் கூலத்திலே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போது எப்பொழுது என்றென்று இருப்பதாக. ஆமீன். இயேசு அவரை திரும்பி பார்த்து மகளே, துணிவோடிரு, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்றார். அல்லேலூயா. மகளே, துணிவோடு இரு, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்றார். அல்லேலூயா. மன்றாட்டுகள். நம் ஆண்டவராகிய கிறிஸ்து ஒருபோதும் மறையாத உண்மை ஒளி, அனைத்து மாந்தரையும் ஒளிர்விக்கும் கதிரவன். அவரை நோக்கி மன்றாடுவோம். எம் மீட்பராம் ஆண்டவரை எமக்கு வாழ்வு அளித்தரலாம். கதிரவனுக்கும் விண்மீன்களுக்கும் ஆண்டவரே, இந்த புதிய நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இன்று உயிர்ப்பின் நாளையும் கொண்டாடுகிறோம். எம் மீட்பராம் ஆண்டவரை எமக்கு வாழ்வு அளித்தரலாம். உமது திருவுளத்தை நிறைவேற்ற உமது ஆவியாரால் எங்களை வழிநடத்தி அருளும். உமது ஞானத்தால் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி அருளும். எம் மீட்பராம் ஆண்டவரை எமக்கு வாழ்வு அளித்தரலாம். இந்த ஞாயிறு நற்கருணை விருந்தை மகிழ்வுடன் பகிர்ந்து கொள்ள எங்களை ஒன்று சேர்த்தருளும். உம் அருள் வாக்காலும் திரு உடலாலும் எங்களுக்கு ஊட்டம் அளித்தருளும். எம் மீட்பராம் ஆண்டவரை எமக்கு வாழ்வு அளித்தரலாம். ஆண்டவரே, நாங்கள் தகுதியற்றவர்களாயினும் உமது கொடைகளை எங்களுக்கு அளித்தருளும். நாங்கள் முழு உள்ளத்துடன் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எம் மீட்பராம் ஆண்டவரை எமக்கு வாழ்வு அளித்தரலாம். நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகள். ஆண்டவரின் இறைவேண்டல். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல
எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். கிறிஸ்துவின் சமாதானம் உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறுதி மன்றாட்டு. பேரருள் சுடராம் ஆண்டவராகிய கடவுளே, தம் பிள்ளைகளாக்கும் அருளினால் நீர் எங்களை ஒளியின் பிள்ளைகளாக உருவாக்கினீர். உண்மையின் ஒளியில் நாங்கள் எப்போதும் வாழும் பொருட்டு தவறென்னும் இருளில் நாங்கள் சிக்கிக் கொள்ளாமல் இருக்கவும், உண்மையின் பேரொளி கொண்டு என்றும் உமது ஒளி எங்களில் சுடர்விடவும் அருள் கூர்ந்தருளும். உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருக்குமாரனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்தினின்றும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். என் வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறவன் சாவை அறிய மாட்டான். நீர் ஒருவர் மட்டுமே எல்லா மகிழ்ச்சியின் ஊற்று, ஆண்டவரை போல் யார்? மீட்பின் கிரீடம், மகிழ்ச்சியின் அடையாளம், ஓய்வின் நாளையும் புனிதத்தின் நாளையும் மக்களுக்கு அளித்தீர். 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 ஆபிரகாம் இந்த நாளை பார்த்தார், ஈசாக்கில் மகிழ்ச்சி அடைந்தார். யாக்கோபும் தம் மக்களும் இந்நாளில் ஓய்வாயிருந்தனர். யாக்கோபும் தம் மக்களும் இந்நாளில் ஓய்வாயிருந்தனர். ஓய்வின் நாளையும் புனிதத்தின் நாளையும் மக்களுக்கு